திருக்குறளில் இன்று நாம் அருளுடைமை என்ற தலைப்பில் பார்ப்போம். இது துறவற இயல்ல வருவதனால அருள் என்பதை நாம் அந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும். கோயிலில் சுவாமி அருள் தருவார். ஒரு சுவாமியார் ஏதாவது உரையாற்றினா அவருடைய அருளுரை அப்படிங்கிறோம். சில பேருக்கு கோயிலில் உடுக்கை அடிக்கும் போதெல்லாம் பூஜை பண்ணும்பொழுது அருள் வந்துடும். அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு நினைக்கிறான். அருள் அப்படின்னா ஒன்றை கொடுப்பது அப்படின்ற அர்த்தம். அருளுங்கள் அப்படின்னா கொடுங்க, வரம் அருளுங்கள், ஏதாவது எங்களுக்கு மேலானதை கொடுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அருளுடைமை அப்படிங்கிறத வள்ளுவர் எப்படி சொல்கிறாரு, அதனுடைய முக்கியம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ கடவுள் தான் அருள் தருவார், முனிவர் தான் அருள் தருவார், சாமி ஆடுறவங்க தான் அருள் தருவாங்க அப்படின்னா நமக்கெல்லாம் அருள் கிடையாதா? மனுஷன் அருள் தர முடியுமா? அருள்னா என்ன? அன்பு தான் அருள். அன்பும் அருளும் ஒன்று தான். சாதாரண மனிதர்கள் பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் கொள்கின்ற உறவுக்கு அன்புன்னு பேர். மக்கள் நடுமடையில் அன்பு அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற அன்பு, கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கின்ற அன்பு, ஒரு குருநாதர் சீடர்கள் மேலே அன்பு வைக்கிறார், இன்னொரு உயிரினத்தின் மீது அன்பு வைக்கிறோம். நாய்க்குட்டி மேலே, பசு மேலே, பசு தன் கன்று மேலே அன்பு வைக்கிறத பார்க்குறோம். அன்புங்கிறது இந்த மக்களெல்லாம் ஒன்றா திரட்டி வைக்குது. நாமெல்லாம் இங்கே இருக்கிறது காரணமே அன்பு தான். எந்த மனிதருக்கும் அன்பு இல்லைன்னா, எந்த உயிருக்கும் அன்பு இல்லைன்னா அதுங்க தனித்தனியாக இருக்கும். அதுங்களே வேட்டையாடும், அதுங்களே சாப்பிடும், மிச்சம் மீதி இல்லாமல் அதுங்க சாப்பிடும். ஒரு நாய் 5 குட்டிகளை பெற்றா கூட 5க்கும் பால் கொடுக்குற அளவுக்கு அதுக்கு அருள் இருக்குது. ஒரு குட்டிக்கு தான் தர முடியும்னா அதுக்கு ஒரு தனம் தான் இருக்கும். இப்போ அதுக்கிட்ட அத்தனை தனம் இருக்குது, காரணமே அத்தனை குட்டிங்களுக்கு பால் தர முடியுங்கிறது. இந்த அன்பு உலக மக்களை ஒன்றாக சேர்க்குது. எங்கே அன்பு குறையுதோ முன்னாடியே அங்கே சண்டை சச்சரவு வந்துடுது. 2 நாட்டுக்கு நடுவில் சண்டைன்னா அங்கே அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கும் சண்டை வந்துடுதுன்னா அங்கே அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஒரு குடும்பத்தில் எப்பவும் 4 பேர் சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு தான் எல்லாரையும் அமைதியாக வாழ வைக்குது. அன்பு இல்லைன்னு சொன்னால் அங்கே கலகங்கள் உண்டாகுது, உடனடியாக துன்பமும் பிறகுது. மனிதனுக்கு உணவு வேணும், உடை வேணும், தங்கறதுக்கு வீடு வேணும். நீங்கள் ஒரு ஊருக்கு போனீங்கன்னா முதல்ல என்ன பார்ப்பீங்க? தங்கறது எங்கே கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்குறீங்க. அப்புறம் நமக்கு வேண்டிய உணவு அங்கே கிடைக்குமா, நல்ல ஹோட்டல் கிடைக்குமா பார்ப்போம். அப்புறம் போதுமான துணி எடுத்துக்கிட்டு போயிட்டோமா அப்படின்னு எடுத்துகிட்டு போவோம். ஒவ்வொரு பயணத்தில் இந்த 3 தான் நம்ம தேடுறோம். இந்த 3ம் இந்த உடம்பு குறித்தது தான். அந்த உடம்புக்கு வேண்டிய சுகத்தை தரதை நம்ம 3ன்னு சொல்கிறோம். உணவு, உடை, உறைவிடம். உறைவிடம்னு வாழ்கின்றன. ஆனால் உள்ளத்துக்கு ஒரு சுகம் இருக்குது இல்லை, அது இது 3ம் தருமா அப்படின்னா 3ம் தரும். நல்ல வீடாக இருந்தால் உள்ளத்துக்கு ஒரு சுகம், நல்ல துணியாக இருந்ததுன்னா உள்ளத்துக்கு ஒரு சுகம், நல்ல உணவு இருந்தாலும் சுகம் கிடைக்கும். ஆனால் இந்த உள்ளம் தனக்குன்னு ஒரு சுகம் தேடும் பொழுது அன்பை தான் தேடுது. ஒருவேளை ஒருவனுக்கு அன்பை மட்டும் கொடுக்கல, விருந்தாளி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு அன்பாவே நடத்தலை, பாராமுகமாக இருக்கிறாங்க, முகத்தை திரும்பி பாட்டு பார்க்குறாங்க, திருப்பி வச்சுருக்கிறாங்க, ஆனால் கரெக்டாக 12 o'clock சாப்பாடு போட்டுடுறாங்க. ராத்திரி தூங்குறதுக்கு மெத்தையை போட்டு ஏசி போட்டு ரூம் கொடுத்துட்றாங்க.
அப்புறம் முகம் துடைக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணும்னா கூட எடுத்து கொடுத்துட்றாங்க. அப்போது அவனுக்கும் உணவு, உடை 3 கொடுக்கப்படுது இல்லை. அந்த வீட்டில் அவன் தங்குவானா? மனிதனுக்கு இந்த 3 தான் வேணும்னா யார் வேணால் எங்கே வேணால் இருக்கலாமே. இது பெஸ்ட் பிளேஸ் நமக்கு சிறைச்சாலை தானே. சிறைச்சாலையில் நமக்கு வேலைக்கு சாப்பாடு, துணி, அப்புறம் பத்திரமான அறை கொடுக்குறாங்க. நம்ம அங்கே போக விரும்புறது இல்லையே. கிட்டத்தட்ட அப்படி தானே. அன்பில்லாத ஒரு வீட்டில் போய் அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றதோ, அவங்க கொடுக்குற அறையில் போய் படுக்கிறதோ, அவங்க கொடுக்குற துணிமணியை பயன்படுத்தோ என்ன பயன்? அப்போ நமக்கு இந்த 3 காட்டிலும் ரொம்ப தேவைப்படுறது எதுமா? அன்பு தானே. அன்பு மட்டும் இல்லைன்னா யார் அந்த வீட்டுக்கு போவாங்க? எவ்வளோ செல்வந்தனாக இருந்தாலும் அவனுக்கு அன்புன்னு மட்டும் ஒன்றும் இல்லைன்னா அவனோட உறவினர் ஒன்று எட்டி பார்க்க மாட்டாங்க, நண்பர்கள் எட்டி பார்க்க மாட்டாங்க, அவனுடைய பிறந்த குழந்தைகளே அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இப்போ அன்புங்கிறது ஒரு பசை மாதிரி இருக்குது, மனிதர்களை ஒன்றோட ஒன்று ஒட்டி. இந்த அன்பு அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா ஒட்டு பிசினி மாதிரி ஆகிடும். அதுக்கு பேர் பொசஷனுங்கிறோம். பொசஷன்னா அது உரிமை, என் உடைமைன்னு ஆயிடுது. அன்புங்கிறது 2 பேரும் சுதந்திரம் இருக்கணும். உனக்கும் சுதந்திரம் இருக்கணும், அவனும் சுதந்திரம் இருக்கணும். இவங்க அன்பு காட்டுறேன்ற பேரில் அடிமைப்படுத்திடுவாங்க. நான் அன்பு காட்டுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் தடை போட்டுருவாங்க. அதுவும் அன்புன்னு பேரில் வருது. நம்ம சரியாக அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புக்கு நல்ல உதாரணம் என்ன தெரியுங்களா? 2 நண்பர்களுக்கிட்டே இருக்கிற அன்பு தான். 2 நண்பர்கள் ஆணுமோ அல்லது பெண்ணுமோ, ஆணும் பெண்ணுமா கூட இருக்கலாம். அவர்கள் சிறு குழந்தையிலேருந்து ஒரே ஸ்கூலில் படிச்சுட்டு 80-70 வயசு வரைக்கும் அவங்க இன்னும் பிரியாமல் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய பெற்ற குழந்தைகள் பிரிஞ்சிடுறாங்க, கட்டிய மனைவி பிரிஞ்சிடுறாங்க, சொந்தக்காரங்களும் பங்காளிகளும் கூட நமக்கு பிரிஞ்சிடுறாங்க. ஆனால் நண்பன் ஏன் பிரியறதில்லை? அவனுடைய அன்பு பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமல் இருக்கிறது. 2 பேர் நட்பாக இருக்கிறாங்கன்னா இவங்கிட்ட இருந்து எந்த பொருளும் அவன் எதிர்பார்க்கல, இவன்கிட்ட எந்த பொருளும் எதிர்பார்க்கல. பொருளை மட்டும் கொடுத்துட்டோன்னு வைங்க, நட்பு பிரிஞ்சிடும். கடன் உறவை முறிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க கடையிலெல்லாம். எப்போ பண விஷயம் வந்துடுச்சோ நண்பர்கள் பிரிந்துடுறாங்க. இப்போது வியாபாரம் ஆகிடக்கூடாது இல்லையா? அன்பு ஒரு விற்கப்படும் பொருளாகிடக்கூடாது இல்லையா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அன்பு என்பது 2 நண்பர்களுக்கு இடையே இருக்கின்ற நிபந்தனையற்ற ஒரு ஸ்நேகம். ஒரு நிபந்தனையும் கிடையாது. ஆனால் கணவன் மனைவி கிட்ட வந்துருச்சுன்னா நிபந்தனை. இப்படி இருந்தால் நான் அன்பு காட்டுவேன், இப்படி இல்லைன்னா பண்ண மாட்டேன். அவங்க இப்படி இருந்தால் நான் உங்களை மரியாதை கொடுப்பேன், இல்லைன்னா மரியாதை கொடுக்க மாட்டேன். அப்போ நிபந்தனைக்கு உட்பது எப்படிங்க அன்பாக இருக்க முடியும்? நிபந்தனைக்கு உட்பட்டது எப்படி இருக்கும்? அது வியாபாரம் இல்லை. நான் 1 கிலோ கொடுத்தேன்னா நீ எனக்கு 10 ரூபாய் கொடுக்கணும், 2 கிலோ கொடுத்தேன்னா 20 ரூபாய் கொடுக்கணும். இது நிபந்தனைக்கு உட்பட்ட பரிமாற்றம். அப்போ நிபந்தனைக்கு உட்பட்டது இல்லைன்னா 1 வாரம் கழித்து கொடுத்துடணும், வண்டி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு வரும்பொழுது நிபந்தனைக்கு உட்பட்டது எப்படி அன்பாக இருக்க முடியும்? அது வியாபாரம் இல்லையா? இப்போ குடும்பத்திலேயும் வியாபாரம் பண்ணிடுறாங்க, அது பேர் அன்புன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இல்லை, அன்புடைமையை பற்றி வள்ளுவர் சொல்லும்பொழுது நம்ம இன்னும் தீவிரமாக பார்க்கலாம். இந்த இடத்துல அருளுடைமையை பற்றி பேசுகிறார். அன்புடைமை, இங்கே அருளுடைமை. அன்புக்கும் அருளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எவன் ஒருவன் இல்லறத்தில் இருக்கிறானோ, உறவினர்களோடு இருக்கிறானோ, மக்கள் கூட்டத்தில் வாழ்கிறானோ, அவனிடம் வெளிப்படுவதுக்கு அன்புன்னு பேர். எவன் ஒருவன் துறவரம் எடுத்துக்கொண்டானோ அவங்ககிட்ட வர அன்புக்கு பேர் அருள்னு பேர். அப்போ எங்கேருந்து அருள் வரும்னா துறவு நிலையிலேருந்து அருள் வரும். அப்போ ஒரு துறவி அவனிடம் இருந்து வெடிக்கின்ற அந்த கருணை, அன்பு, தயை, இதெல்லாம் அருள்னு பேருங்க. அன்புக்கூட ஒரு எல்லை இருக்கும். தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் அன்பு காட்ட முடியும். ஒரு இல்லறத்தானுடைய அன்பு
அவங்களுடைய உறவினர்களுக்குள்ளே இருக்கும், அவங்க ஜாதி ஜனங்களோடு இருக்கலாம், பங்காளி கிட்ட இருக்கலாம், கூட படித்தவங்க கிட்ட இருக்கலாம். ஆனால் துறவினுடைய அன்பு இருக்குதே, அருள், அதுக்கு எல்லையே கிடையாது. இல்லறத்தில் இருக்கிறனுடைய அன்புக்கு பரஸ்பரம் எதிர்பார்ப்பாங்க. அன்பு கொடுத்தா ஒரு அன்பை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அருளுக்கு எதிர்பார்ப்பே கிடையாது. துறவி அவன் மனதிலிருந்து வருகின்ற அந்த கருணைக்கு இவர் இதை செய்வாங்க, இது எனக்கு மரியாதை கொடுப்பாங்க, இவங்களுக்கு எனக்கு பிரதியோபாரம் பண்ணுவாங்க, எனக்கு புகழுக்கு இவங்க களங்கம் செய்ய மாட்டாங்க, எனக்கு எப்பொழுதுமே புகழ்ந்து பேசுவாங்க அப்படின்ற எண்ணமே அவர்கிட்ட இருக்காது. எல்லாரிடமும் சமமான அன்பு காட்டினா அது பேர் அருள். குறிப்பிட்ட நபர் மீது மட்டும் நம்ம காட்டினோம்னா அது அன்பு. தன்னோட குழந்தைகிட்டையில் காட்டுற அன்பு பற்று அல்லது பாசம். தன்னோட உடைமைகள் அது மேலே வச்சிருக்கிற அன்புக்கு பற்றுன்னு பேர். உயிரற்ற பொருள் மீது அன்பு வச்சோம்னா அது பற்று. உயிருடையதுக்கு மேலே அன்பு வச்சோம்னா அது பாசம். உயிரற்றது உயிருடையது அனைத்தின் மீதும் பிரதியோகாரம் கருதாமல் இருந்தால் அது பேர் அருள். அதை பற்றி திருக்குறளை சொல்றார். அது எப்படிப்பட்டதுன்னு சொல்றார். இல்வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருந்த ஒருவன், எனக்கு இல்வாழ்க்கை போதும், இல்லறம் போதும் என்று அவன் துறவரம் எடுக்கிறான். அதுவும் அறம், இதுவும் அறம் தான். அப்போ இல்லறத்தில் அவன் என்ன செய்வான்னா, அவன் நிறைய கடமை இருக்குது. இல்லறத்தில் இருக்கணும் கடமை இருக்குது. வீடு பராமரிக்கணும், அப்புறம் நாட்டுக்கு அவன் கடமையெல்லாம் இருக்குது. உறவினர்கள் அவன் செய்ய வேண்டிய சீர்வரிசைகள்ல இருந்து மரண காலத்தில் செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் இருக்குது. தன் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. அவன் அன்றாடம் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அவனுக்கும் நித்திய கர்மான்ட்டு பூஜை செய்ய வேண்டியிருக்கும், அவனுக்கு விரதம் இருக்க வேண்டியிருக்கும், எல்லாம் இருக்கும். இது இல்லறத்தானுடைய தர்மம். துறவரத்தானுக்கு இந்த இல்லற தர்மங்கள் எதுவும் கிடையாது. அவனுக்கு கடமையும் இல்லை, உரிமையும் இல்லை. இல்லறத்தில் இருக்கவனுக்கு கடமை உண்டு, உரிமையும் அவன் எதிர்பார்க்கிறான். ஒரு கடமையை செய்துட்டு அது உரிமையை எதிர்பார்க்கிறான். அவனே இல்லறத்திலிருந்து துறவரத்துக்கு போகணும்னா சடார்னு போயிட முடியாது. அதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது. அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் இல்லறத்திற்கும் துறவரத்திற்கும் இடையில் இருக்கிறது பேர் கர்மயோகம். அந்த கர்மயோகத்தில் ஒரு சாதாரண இல்லறவாசி கடமையும் உரிமையும் காப்பாற்றுபவன். அவன் கர்மயோகை வரும்போது கடமையை மட்டும் வைத்திருக்கிறான், உரிமையை அவன் பொருட்படுத்துவதில்லை. உரிமை வேண்டான்னு சொல்றதில்லை, உரிமையை பொருட்படுத்துவதில்லை. அது அவனுக்கு பிரதானமாக இல்லை. சில பேர் உரிமையை அடிப்படையில் கடமையை செய்கிறாங்க. நீங்கள் இது கொடுப்பீங்க என்ற நம்பி தான் இதெல்லாம் செய்தேன் அப்படிங்கிறாங்க. என் கடமையெல்லாம் செய்தேன், ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்வீங்கன்ற நம்பி. அப்போ உரிமையை முன்வைத்து கடமையை செய்தால் அது கர்மா. உரிமையை தியாகம் பண்ணிட்டு கடமையை மட்டும் செய்தால் அது கர்ம யோகம். இப்படி படிப்படியாக கடமை உரிமையிலிருந்து கடமை மட்டும் வைத்துக்கொண்டு உரிமையை விட்டு விட்டு ஒருவன் வாழ்ந்து கொண்டே இருந்தான்னு வைங்க, கடைசியில் அந்த கடமையும் அங்கிட்டேருந்து போயிடும். அப்போதான் இல்லறத்திலேருந்து விடுபட்டு துறவரத்தை அடைகிறான். ஆனால் அதனால் அவனுக்கு அன்பு குறைஞ்சிடுமா? அதனால் வேற ஒரு ஆளாயிடுவானா? இல்லை, அவன் அருளுடைமை அடைகிறான். அந்த குடும்பத்திற்கு மட்டும் காட்டிக்கொண்டிருந்த அன்பை அதே அளவு அன்போடு குடும்பத்தையும் தவிர உலகத்திற்கு அத்தனை உயிரற்றவை உயிருள்ளது அத்தனையும் காட்டுகிறான் பாருங்க. அது அந்த விரிவு தான், அந்த விஸ்தாரம். அதை நம்ம அருள்னு சொல்கிறோம். இப்போ அன்புங்கிறது ஒரு குடத்தில் இட்ட விளக்கோ அல்லது சின்ன விளக்கோ அப்படின்னு நினச்சிக்கணும்னா, அருளுங்கிறது சூரியனே தான். பாகுபாடு இல்லாமல் உலகத்தில் இருக்க அத்தனை இடத்துக்கும் மூளை முடுக்கெல்லாம் வெளிச்சத்தை அனுப்புவோம் அப்படின்னு எடுத்துக்கோ. இப்போ அந்த அருளுடைமைய சிறப்புகளை பற்றி சொல்றார். அருட்செல்வம், செல்வத்துட் செல்வம், பொருட்செல்வம், பூரியர் கண்ணும் உள. இப்போ செல்வத்தை பற்றி பேசுறார். செல்வம்னா சம்பாத்தியம் அப்படின்றாங்க. அதாவது நாம் கொள்ள வேண்டியது செல்வம். ஒருத்தன் செல்வம்னு எதை நினைக்கிறான் அப்படின்னா, ஒருத்தருக்கு புகழ் முக்கியம், என்னை எல்லாம் நல்லவன்னு சொல்லணும், அது அவனுக்கு செல்வம்.
வேற எதுவும் அவனுக்கு தேவையில்லை. அவனை நல்லவன் சொல்லிட்டா போதும், அவனை எந்த வேலை ஒன்றா வாங்கிக்கலாம். அவனுக்கு அதில் ஒரு அலாதி ஒரு பிரியம். அவனுக்கு மானம் அதில் இருக்குது. என்னை நல்லவன், என்னை எதை வேணா சொல்லிட்டு போ, எனக்கு வேண்டியதை நீ கொடுத்துரு அப்படின்னு சில பேர் சொல்கிறான். அவனுக்கு தன்மானத்தை பற்றி கவலை இல்லை. அவனுக்கு என்ன, காசு கொடுக்குறாங்களா, லொல்னு கொலைக்க சொல்கிறாங்களா, கொலைச்சிட்டு போ, காசு கொடுத்தா நாய் வேஷம் போட்டால் நான் கொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் அப்படி கிடையாது. நல்லவன்னு சொன்னால் எது வேணா செய்வான். நல்லவன்கிற சொல்லுக்காக எதையும் அவன் செய்ய தயாராகனா அவன் தன்னுடைய மதிப்பை அவன் அதிகமாக போற்றுகிறான். அதை அவன் செல்வமாக வச்சிருக்கிறான். அவங்ககிட்ட இருக்க செல்வம், அவங்ககிட்ட இருக்க பணம் திருடினா கூட அவன் கவலைப்பட மாட்டான். இந்த நல்லவன்ற பேச்சை மட்டும் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவன் எல்லாத்தையும் இழந்தவன் ஆயிடுவான். இப்போ செல்வன்கிறது நாம் திரட்டி வைச்ச ஒரு பாதுகாப்பு பொருள் மாதிரி. நாம் என்னவோ அதை சார்ந்திருப்பது போலவும், அது இல்லாவிட்டால் நாம் அந்த இடத்துல விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு பொருளுக்கு செல்வம்னு பேர். சில பேர் கல்வி செல்வம், படிப்பு, அதை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த படிப்புக்கு மரியாதை இல்லாத இடத்துல போயிட்டோம்னா அவங்களே கையில் காசு இல்லாத மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு அறிவு நிறைய இருக்கும். ஏதோ ஒரு பீகாருக்கோ ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டாங்க, மொழியும் தெரியல. இவர் பெரிய பண்டிதர், ஒரு சயின்டிஸ்ட்டு. அவரே ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் அங்கே போயிட்டாருன்னா அவருக்கு மாலை மரியாதை போட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அவருக்கு அந்த செல்வமாக இருக்குது அது. ஆனால் ஒரு பீகாரில் ஒரு இவனுக்கு ஹிந்தி தெரியாது, அந்த கிராமத்தில் போயிட்டு செருப்பு கால் இல்லாத ஜனங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, மாடு பன்றியோடு சுற்றிக்கிட்டு இருக்கிற மக்களோடு இருக்கும்போது ஒரு பைசா இல்லாத மாதிரியும் ஆதரவு இல்லாத மாதிரி அவன் நினைக்கிறான். அது ஒரு செல்வமாக நினைக்கிறான். கல்வியை செல்வங்கிறாங்க. சில பேர் ரூபா நோட்டு, பணம், இதை செல்வம் நினைக்கிறாங்க. சில பேர் உறவினர்களை செல்வம் நினைக்கிறாங்க. மக்கள் செல்வம். எனக்கு ஜாதி ஜனங்க நிறையங்க, எனக்கு பேர குழந்தைங்க, மக்கள், அவங்களுக்கு கல்யாணம் இடத்துல அங்கே உறவினர்கள் எடுத்துட்டோம். குறைஞ்சது எங்களுக்கு 1000 பேர் 2000 பேராவது எங்கள் கல்யாணத்துக்கு வந்துடுவாங்கங்க. கல்யாணத்தில் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னா 2000 5000 பேர் வருவாங்க அப்படின்னா அது ஒரு செல்வமாக நினைக்கிறாங்க. அதை திரட்டி இருக்கிறாங்க. இப்போ செல்வம்ங்கிறது நம்மிடம் இருக்க சம்பாத்தியம் அப்படின்னு அர்த்தம். உண்மையிலே செல்வம்னா என்னன்னு இவரு சொல்கிறார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது, பங்கிடக்கூடியது, குறையக்கூடியது. நான் ஒரு செல்வம் சொல்வேன், அந்த செல்வம் அள்ள குறையாது. அதை சம்பாதிச்சு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. செலவு பண்ணோம்னா குறையவே குறையாதான். அட்சய பாத்திரம் மாதிரி. அது அருள் செல்வங்கிறார். இந்த அருள் செல்வம் செல்வத்திற் செல்வமா. அருட்செல்வம் செல்வத்துற் செல்வம். நீங்கள் எதை சேகரிக்கிறீங்களோ இல்லையோ, உள்ளத்தில் அருளை சேகரியுங்கள், அன்பை சேகரிங்க. அன்பை எப்படிங்க சேகரிக்க முடியும்? அருளை எப்படி சேகரிக்க முடியும்? அது உற்பத்தி தான் பண்ண முடியும். இப்போ அது அன்பு உற்பத்தி ஆகணும்னா நீங்கள் செல்வத்தை நீங்கள் எப்படின்னா உற்பத்தி பண்ணிக்கலாம். ஆனால் அருளை உற்பத்தி பண்ணணும், அன்பை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அது என்ன வழி? உங்கள் மனசுலேருந்து அருளும் அன்பும் வெளிவரணும்னா அதுக்கு என்ன வேணும்? உங்கள் மனசில் முதல்ல நிம்மதி இருக்கணும். மனதில் குறை இருக்கக்கூடாது. மனதில் பூர்ணத்துவம் இருக்கணும், நிறைவு இருக்கணும். மனம் நிறைந்து விட்டால் அவனோட அருள் தானாக வெளிவந்து. அன்பு வருது, அது மன நிறைவை போக்கிக் கொள்வதற்காக வருது அன்பு. என்கிட்ட ஒரு குறை இருக்குது, அதை எனக்கு போக்கிக்கணும்னா ஏதாவது அன்பு தேடுறேன். ஒரு ஃபோனுக்கு போட்டு 5 மணிக்கு நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு மீட் பண்ணி அன்பை பரிமாறிக்கிறாங்க. இல்லைன்னா இவனுக்கு ஒரு மனசில் ஒரு குறை இருந்ததுன்னா செல்ல பிராணியை கூப்பிட்டு மடியில் காய்ச்சி கொஞ்சறான். அன்புங்கிறது மனக்குறையை போக்கிக் கொள்ள ஒரு உபாயம் போல தெரியுது. அருள் அப்படி இல்லை. மன நிறைவு இருந்தால் மட்டும்தான் வெளிவரும். அதனுடைய தன்மையே மன நிறைவு. இப்போ மன நிறைவு தான் புறத்திலே அருளாக வெளிப்படுகிறது. அவனோட அகத்திலே அவங்ககிட்ட நிறைந்த மனசு. வெளியே நீங்கள்லாம் பார்க்கறது அவர்கிட்ட இருந்து அருளை தான் பார்க்குறீங்க. அருள் கடாட்சம். அவன் கண்ணிலே அருள் இருக்கிறத பார்க்கலாம். மற்றவங்க கண்ணில் ஏதாவது பசி இருக்கலாம், ஏதாவது கேள்வி இருக்கலாம், ஏதாவது ஒரு பயம் பார்க்கலாம், ஒரு பொறாமையை பார்க்கலாம், ஒரு பிரதிபிகாரம் கண்ணில் பார்க்கலாம். ஆனால் சில பேர் கண்ணில் இருந்து எப்பொழுதுமே அருளை தான் பார்க்கலாம். கண்ணில் இருந்தால் அருள் வெளிப்படும்.
அதனால தான் இறைவன் கிட்ட கேட்குறோம், அருள் கொடுக்குற எங்கன்னா கண்ணு தான். அந்த 6 முகத்தில் இருக்கிற 12 விழிகளும் 12 விழிகளிலே ஒரு விழியை கொண்டு பார்த்தாலும் போதும். ஒரு பாட்டு இருக்குல்ல, 12 விழிகளிலே முருகா ஒரு விழி கொண்டு பார்த்தாலும் போதும் அப்படின்றார். அது அருள். கண்களிலிருந்து அருள் வருமா? கடைக்கண் பார்வை எது போதுமே, என் இடுக்கண் யாவும் தீருமே அப்படின்னு ஒரு பாட்டு. கண்ணு முழுசா கூட பார்க்க வேண்டாம் அப்படின்னு கண்ணை ஓரமாக பார்த்துட்டா கூட அவனுக்கு பரவசமாகி போச்சு. ஏ முருகா, அம்மா என்னை பார்த்துட்டீங்களா அப்படின்னு, உங்கள் உள்ளத்துக்குள்ள நான் போயிட்டேனா அப்படின்னு. அந்த அருள் கடாட்சம், அது பேர் அருள் கடா. கண்ணுனா கடாட்சம்னா கண்ணு, கடன்னா கடைசி எண்டு, அட்சம்னா கண்ணு, கடாட்சம்னா கடைக்கண். இப்போ கண்களிலிருந்து தான் அந்த அருள் பிரகாசிக்கிறத பார்க்குறோம். கண்களிலிருந்து அன்பும் வெளிப்படுறத பார்க்குறோம். அந்த அன்பு கூட அங்கே ஒருத்தர் அன்பில்லாத ஒருத்தர்னாக்க அப்படி பார்க்காதாங்க. ஆனால் அருள் எங்கு நோக்கினாலும் அதுக்கு அருள் தான். இங்கே வந்துட்டாங்களே அப்படின்னு தலையை திருப்புறதே கிடையாது. அந்த அருள் உள்ளத்தில் இருக்குன்னா மன நிறைவு, பூரணத்துவம், அதுதான் நீங்கள் திரட்ட வேண்டிய செல்வம். இதுக்கு துறவரம் வேணும். நீ இல்லறத்தில் இருந்தால் அன்பு இருக்கும், ஆனால் அருள் வேணும்னு சொன்னால் அது உண்மையிலே அதுதான் ஒருத்தன் செல்லணும். ஏதாவது ஒரு காலத்தில் ஒருவன் துறவை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் திருவள்ளுவர் சொல்கிறார். பாரத பண்பாடிலே துறவரம் என்பது கட்டாயம் ஒருவன் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஆசிரமம்னு சொல்கிறாங்க. 4 ஆசிரமத்தை ஆணும் பெண்ணும் கடக்கணும். பிரம்மச்சாரி ஆசிரமம் படிக்கிற வரையும், அதுக்கப்புறம் கிரகஸ்தன் சொல்லக்கூடிய இல்லறம், அப்புறம் வானப்பிரசன் ரிட்டையர்டு மேன், அப்புறம் கடைசியில் அவன் சன்னியாசியாக ஆகணும்னு ஒரு கட்டாயம் இருக்குது. இங்கே யாருமே சன்னியாசி ஆகாமல் சாகக்கூடாது. ஒருவேளை நடு வயசுல செத்துட்டான்னா கூட அவனை சன்னியாசி ஆக்கிட்டு சாகிறதுங்கிற முறை இருக்குது. அப்படி இருக்குது. இப்போ சன்னியாசங்கிறது கட்டாயம் மரணத்திற்கு முன்னாடி எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை நெறி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சந்நியாசம்ன்றது நாம் ஏன் ஆசிரமம்னு பேர் வச்சிருக்கிறாங்க? 4 ஆசிரமங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது. சிரமம்னா இடர்பாடு, துன்பம், வருத்தம், மெய் வருத்தம் அப்படின்னு சொல்கிறோம். உடல் வருத்தி கொள்வதுக்கு மெய் வருத்த கூலி தரும்னு திருவள்ளுவர் சொல்றார். மெய் வருத்தம், உள்ளத்துக்கும் வருத்தம் வரும். இந்த சிரமம் தான். ஆசிரமம் என்ன? வேண்டுமென்றே சிரமத்தை எடுத்துக்கொள்வது, அது பேர் ஆசிரமம். பிரம்மச்சாரி ஆசிரமம்னா வேண்டுகொண்டே சில சிரமத்தை எடுத்துக்கிறேன், எனக்கு இந்த லக்ஸரி வேணும், இந்த இந்த ஆடம்பரம் வேணுன்றோம். ஆனால் பிரம்மச்சாரிங்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான்? அந்த 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 ஆடம்பரத்தை அவன் தவிர்க்கிறான். அப்போ மனசுக்கு ஒரு சங்கடம் வருதில்லை, ஒரு வருத்தம் வருதில்லை. அப்போ மெய் வருத்தமும் வரும் இல்லை. மெய் வருத்தம் என்ன? பிரம்மச்சாரி சீக்கிரம் எழுந்துக்கப்பா, காலையில் நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, 4 மணிக்கு எழுந்து படித்தா மனசில் பதியும். உண்மையில சொல்கிறேங்க, ஏர்லி மார்னிங் எடுத்து படித்தோம்னா என்னோட அனுபவத்தில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மெமரியில் இருக்கு. மார்னிங் ஹவர்ஸ், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, இந்த காலை எழுந்தவுடன் செய்கிற படிப்பு. அப்போ பிரம்மச்சாரிக்கு காலையில் எழுந்துக்கணும் இல்லை? 10 மணி 7:30 மணி 8 மணி வரைக்கும் தூங்கினா அவன் பிரம்மச்சாரி கிடையாது. அப்போ மெய் வருத்தணும் இல்லை? அதனால் பிரம்மச்சாரி ஆசிரமங்கிறது ஒரு வருத்தம் தான். அதனால் அது ஒரு ஆசிரமம். அவன் சிலதெல்லாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறான், அது சிரமமாக தான் இருக்கும். இல்லறத்தானுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, மகாசிரமம். ஆரம்பத்தில் திருமண தாலி கட்டின போயிட்டு மாமனார் வீட்டில் போய் சாப்பிட்ற வரைக்கும் ஒரு அதுக்கப்புறம் பாருறதுக்கு சிரமம் தான். அது ஆசிரமம். அடேங்கப்பா, சிரமம்ன்றது தான் ஆசிரமம். ஆன்னு போட்டோம்னா இன் ஆல்வேஸ், எல்லா விதத்திலும் சிரமம். இப்போ ஆன்னு போட்டோம்னா எல்லா விதத்திலும் சேர்த்துக்கணும். ஆல்ரவுண்டு, சமஸ்த அப்படின்னு அர்த்தம். வானப்பிரசம் வந்தாலும் அது ஒரு சிரமம். எதுக்காக இந்த சிரமத்தை, மெய்வரத்தை நம்ம செய்கிறோம்? சந்நியாசமும் ஒரு சிரமம் தானே. அவனுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குதுல்ல, சன்னியாசி ஆகிட்டு இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு. அப்போது எல்லாமே சிரமம். எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு. இந்த சிரமத்தினால மனம் தூய்மை அடைகிறது.
மன தூய்மை அடைகிறது. சுகத்துக்கு மட்டுமே போயிட்டு இருந்தோம்னா சிரமம் பார்க்காமல் அங்கே அதர்மத்துக்கு வழி இருக்கிறது. எப்பொழுதுமே சுகங்கள் தர்மமாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. தார்மீகமான சுகங்கள் எப்படின்னு பார்த்தா ஆசிரமமாக தான் இருக்கும். இந்த சிரமம் இல்லாமல் ஒரு சுகம் வருதுன்னு வைங்க, அது எப்பவுமே அதர்மமாக தான் இருக்கும், மற்றவங்களுக்கு ஹிம்சை தருவதாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுங்க. ஒவ்வொருவரும் இல்லறத்திலிருந்து துறவரத்தை அடைந்து தான் மரணத்திற்கு செல்ல வேண்டும். மரணத்துக்கு நாளைக்கு தான் இருக்குதுன்னா கூட இன்னைக்காவது துறவரம் எடுக்கலாம். சில கம்யூனிட்டியில் அவங்க சொல்கிறாங்க, சாகரும்போது காசிக்கிட்ட கொண்டு போயிடுவாங்க, அல்லது அவங்களுக்கு உடைய மாற்றிடுவாங்க. சன்னியாசி கோலத்தில் தான் அவங்கள அனுப்பி வைக்கிறது வழக்கம். அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், நீங்கள் துறவரத்திற்கு கட்டாயம் வந்தே ஆகணும். துறவரம் வராமல் நீங்கள் சாகக்கூடாது. சாகும் முன்னாவது துறவரத்துக்கு செல்லுங்கள். துறவுன்னா என்ன? அது நேற்று நம்ம பார்த்துட்டோம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை விடுதல், ராகத்வேஷத்தை விடுதல்ங்கிறோம். துவேஷத்தை விடணும்னு நம்ம சொல்ல வேண்டியது. ராகனுடைய இன்னொரு பேர் தான் துவேஷம். இன்னொரு பேர், செல்ல பேர் ராகம், வைத்த பேர் துவேஷம். பிறக்கும்போது அது துவேஷமாக தான் பிறகுது, ஆனால் செல்லமாக அது ராகம்னு கூப்பிடுறாங்க. உண்மையில் அது துவேஷம்தான். அந்த ராகங்கிறது பேர் ஆசை. பற்று விடுதல்ங்கிறது ஆசையை விடுதல். இந்த ஆசை விடுதலை பற்றி நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம். நிறைய பேர் ஆசை விடுதல்னா இன்பத்தை விடுதல் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆசை மூலம் இன்பம் வர்றதுனால இன்பம் விடுதலுங்கிறது வேற, ஆசை விடுதல்ங்கிறது வேற. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்பம்ங்கிறது ஆசையிலேருந்து வந்து தான் நம்ம நினைக்கிறோம். ஆசைப்படாமலே இன்பம் வரும். எவ்வளோ விஷயங்கள்ல நீங்கள் ஆசைப்படாமலே இன்பமாக இருந்திருக்கிறீங்க. ஆசைப்பட்டு இன்பம் வாங்கிறது விலை கொடுத்து வாங்கின இன்பம். ஆசைப்படாமல் வருகின்ற இன்பம் உங்களுடைய சொந்த இன்பம், காசு கொடுத்து வாங்காத இன்பம். எவன் ஒருவன் இந்த ஆனந்தத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் ஒருவன் எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறானோ அது பேர் துறவு. முயற்சி இல்லாத ஒரு மகிழ்ச்சி யாருக்கு உள்ளத்தில் இருக்குதோ அது துறவரத்தில் வெளிப்படும். மீதிக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சிக்காக செலவு செய்யணும், உறவுகளை பிடிச்சி வைக்கணும், பொருளை திரட்டி வைக்கணும், உடம்பை காப்பாற்றி வைக்கணும். இதெல்லாம் செய்து வச்சாதான் உள்ள மகிழ்ச்சி இருக்க முடியும். இதை எந்த சம்பந்தமும் இல்லாமல் கால தேச வஸ்து இந்த மூன்றிலிருந்தும் விடுதலை பெற்று எவனொருவன் மகிழ்ச்சியாக இருக்கிறானோ, சுற்றுச்சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என் மகிழ்ச்சிக்கு இடையூறே இல்லை என்று எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனுடைய மனம் துறவியில் இருக்கிறது. அவன் மனம் ராகத்வேஷங்களை விட்டு விலகி இருக்கிறது என்று நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சரி, இந்த குறள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் செல்வம் செல்வோன்னு எதெல்லாம் சொல்கிறீங்களோ அது பூரியர் கண்ணும் உல. பிரயோஜனமே இல்லாத பயனற்ற மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல, அற்பர்கள்னு சொல்கிறோம். சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுறவங்க, சின்ன விஷயத்தெல்லாம் கோச்சிக்கிறவங்க, சின்ன விஷயத்துக்கு எதையும் செய்ய தயாராக இருக்கிறவங்க பேர் அற்பன்கிறோம். அந்த அல்பம் அவங்க கிட்ட கூட பார்த்தோம்னா செல்வம் இருக்குதுங்கிறாங்க. நீங்களே பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பெரிய பங்களா, அந்த பங்களா சுற்றிட்டு வர்றதுக்கே நமக்கு 10 நிமிஷம் ஆகும் போடுறது. அது பின்னாடி ஒரு 20-30 ஏக்கர் நிலம், அது உள்ள நடுவில் ஒரு பெரிய பங்களா, நிறைய காவல்காரர்கள், வேலையாட்கள், மிரட்டுற மாதிரி 4-5 நாய்கள் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் அவன் அல்பம், யாருக்கும் எதுக்கும் ஈயாத லோபி, எதையும் கண் திறந்து கூட பார்க்க மாட்டான். யாராவது பேச வந்துட்டா எதை கேட்க வந்துடுவாங்களோ பயந்துருவான். 4-5 பேரை தாண்டி தான் அவர்கிட்டே வர முடியும். எதுவும் கேட்கறது வரலங்க, சும்மா பார்த்துட்டு போகணுன்னு சொல்ல வந்திருக்கிறாங்க, பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கிறாங்க, அப்போ நான் வர சொல்லு அப்படின்னு. அப்படிப்பட்டவன் பூரியர் என்று சொல்லக்கூடிய அலுப்பனுக்கிட்ட கூட புகழ் இருக்குது, செல்வம் இருக்குது, உறவினர்கள்லாம் இருக்கிறாங்க. அது எல்லார்கிட்டையும் இருக்கப்பா. செல்வம்னு சொன்னால் அது அருள் தான். அருட்செல்வம் தான் செல்வம். மீதி செல்வங்களெல்லாம் அல்பன்கிட்ட கூட இருக்கலாம். சாதாரண அல்ப மனிதர்கள் கூட உலக பிரசித்தி பெற்றிருக்கிறாங்க. சினிமாவில் இருக்கிற காமெடி நடிகர்கள் எல்லாம் பெரிய அறிஞர்களா, தத்துவ வித்தகர்களா, பண்டிதர்களா, மொழி புலமையில சிறந்தவங்களா? அவங்ககிட்ட கோடி கோடியாக காசு வருது.
எந்த முகத்தை பார்த்து நம்ம வந்து கண்ணாடியில் பார்த்து பயப்படுவோமோ அந்த முகத்தாலே அவன் வந்து பல கோடி வாங்குற சம்பளக்காரனாக இருக்கிறான்னு பார்க்குறான். தலை பரட்டையா, பல்லு துருத்திக்கிட்டு, முகமே பார்க்க சகிக்காமல், உயரம் கூட இல்லாமல், உண்மையிலே அவன் எதுக்கும் தகுதி இல்லைன்னு எல்லாரும் துரத்தினவன். அவங்ககிட்ட விட கோடி கோடியாக செல்வம் வருது. யாரிடம் வேணால் வரலாங்க, புகழ் வந்துடும். அவனுடைய கால் ஷீட் கொடுக்கறதுக்கு 4-5 கம்பெனிங்க காத்து இருக்கலாம். நீங்கள் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சினிமாவில். யாரும் ஹீரோவே அப்படி தான் இருக்கிறாங்க. பல ஹீரோக்கள் நம்ம அதிகாரத்துக்கு வந்து ஆட்சி படிக்கின்ற தலைவர்களாக கூட மாறுறாங்க. என்ன சொல்றது? ஆட்சியும் பொறுப்பும் அதிகாரங்களும் கூட பூரியர்கிட்ட இருக்குங்க. அதெல்லாம் ஒரு செல்வம் இல்லைங்கிறார். அருட்செல்வம் இருக்குதா? அதுதான் செல்வம்ங்கிறார். அருட்செல்வங்கிறது மன நிறைவு. அதனுடைய அடையாளம் துறவு. அதனுடைய அடையாளம் ஆசையின்மை. மனசுல நிறைந்த மனசுல எங்கெங்க ஆசை வரும்? ஒரு ஆசை வந்ததுனால மனசுல ஏதோ குறையுதுன்னு தான் அர்த்தம். ஒரு சின்னதா ஆசை வருதுன்னா அது மனசுல ஒரு குறை தான் காட்டுது. இப்போ மன நிறைவில் ஆசைகளே வெளிப்படாது. மன நிறைவு எப்போ ஆனந்தத்தில் இருக்கும், திருப்தியில் இருக்கும். அவங்க கண்ணில் கட்டாயம் அருள் வெளிப்படும். அவங்களுடைய சொற்கள் அமிர்தமாக இருக்கும். அவங்க சொல்வது வந்து கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். ரெண்டு மூணு பாடலை விட்டுட்டு 243வது பாடல். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சினர், எவனுடைய நெஞ்சு, உள்ளம், மனசு நிறைவாக இருக்கிறதோ அந்த நிறைந்த மனதுக்கு பேரு மங்களம்னு பேரு. அதுக்கு இன்னொரு பேரு, அது பேர் சிவம்னு பேருங்க. சிவம், மங்களம், மன நிறைவு, பூரணம் எல்லாம் ஒன்னே தான். உங்க மனசு எப்படி இருக்குதுன்னு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. மங்களமா இருக்கா, அமங்கலமா இருக்கா, சிவமா இருக்குதா, சவமா இருக்குதா, நிறைவா இருக்குதா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படியே கை திறந்துட்டு நீட்டிட்டு இருக்குதா? இந்த மனசு எங்கேயாவது கை நீட்டுறதுக்கு ரெடியா இருக்குது. உள்ளுக்குள்ள ஒரு பொத்தல் நிறைய இருக்குது. இந்த மனசை ஒரு பானைன்னு வச்சோம்னா நிறைய பொத்தல் பால், அது நிறையவே நிறையாது. அந்த ஓட்டைப்பானை மாதிரி இந்த மனசு இருக்கக்கூடாது. எவன் ஒருவனுடைய அருள் நிறைந்த, அருள் சேர்ந்த நெஞ்சினார் அப்படின்னா மனம் பூரணமாக நிறைவடைந்து விட்டது. அதுக்காக தான் சந்நியாசத்தை கடைசி வச்சிருக்கிறாங்க. படிப்பை முடிச்சுட்டு இல்லறத்தில் செல்வத்தை தேடு, புகழை தேடு, உறவினர்களை தேடு. அதுக்கப்புறம் வானப்பிரசமாக இருக்கும் பொழுது வனத்தில் இறைவன் அருளை தேடு, என்னுடைய கடாட்ச புண்ணியங்களை தேடு. குறைந்தபட்சம் அதர்மம் செய்யாமல் இருக்கிற நேரம் அது. தெரியாமல் கூட அதர்மம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் வந்து சந்நியாசமாகறான். இப்போ அந்த அருள் நிறைந்த நெஞ்சம், எந்த நெஞ்சத்தில் ஆசைகளெல்லாம் விடப்பட்டிருக்கிறதோ அங்கே தான் அருள் பிறக்கும். அந்த அப்படிப்பட்ட உள்ளம் உடையவருக்கு இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் இல்லை. இருள் சேர்ந்த இன்னா உலகம்னா என்ன? இருள்னாக்கா அறியாமை, இருட்டு. உலகம்ங்கிறது இந்த உடம்பு தான். இந்த உடம்பே இருள் குகை. இதில் வந்து சிக்கிட்டோம்னு வைங்க, கண்ணுமண்ணே தெரியாது. நிறைய பேர் இந்த உடம்பு எடுத்த பிறகு எப்படி வாழறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. இருட்டாருதுங்கிறாங்க. பகல் வெளிச்சத்திலேயே கூட பிராட் லைட்டில் அவங்க வந்து பயப்படுறாங்க. பகல்லே பயப்படுறவங்க இருக்கிறாங்க, ராத்திரியில் பயப்படுறவங்க சொல்ல வேண்டியதில்லை. இந்த உடம்புக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா பயத்தை தவிர வேற என்ன இருக்குது? நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற உணர்வு எந்நேரமும் இருக்குது இல்லை? இந்த உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ மனசுக்கு முதல் அலர்ட்டாக இருக்குது பாருங்க. கட்டில் ஓரமாக படுக்கிறோமா, ரோட்டில் பிளாட்ஃபார்மில் போகிறோமா, ரோடை கிராஸ் பண்ணும்போது அக்கம் பக்கம் இருக்குதா, யாராவது பார்க்க வந்திருக்காங்களா, மிருகம் நாய் வருதா, என்ன மழை வந்துருமோ, கொடை எடுத்துகிட்டு போனோமா, வானத்தை ஒரு தடவை பார்த்துக்காது. இந்த உடம்புக்குள்ள இருள் இருப்பதனால நமக்கு பயம் எப்பவுமே இருந்துக்கிட்டு.
அறியாமை தான், இந்த உடம்பு தான் அறியாமை. இந்த ஆத்மா பூர்ண ஞானம். நான் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் முழுசாக இருக்குது. ஆனால் இந்த உடம்புக்குள்ள மட்டும் அது வந்துடுச்சுன்னு சொன்னால் என்னவோ பாருங்கள், இந்த உடம்பு அதை ஆக்கிரமிப்பு பண்ணிடுது, அதுக்கு ஒரு இருட்டை கொடுத்துடுது. அது அறிவுடையது. அது என்ன பண்ணும்? இருட்டுக்குள்ளே போச்சுன்னா என்ன பண்ணும்? எங்கேயாவது வெளிச்சம் வேணும்னு தானே பார்க்கும். இப்போ இதுதான் உடம்புன்னு வைங்க, இதுக்குள்ள ஆன்மா உள்ளே போயிடுச்சு. அப்போ என்னதை பார்க்கும்? அது இருட்டை தானே பார்க்கும். ஏன்னா அது பார்க்கக்கூடியது, அது உணரக்கூடியது, அது அறியக்கூடியது, அது பிரஜானமயம், அது அது ஞான சொரூபம். அப்போ அது இருட்டு தெரியாமல் இருக்குமா? அது உடம்புக்குள்ளே வந்த உடனே முதல்ல அறிவு என்னவா இருக்கும்? கும்மிருட்டா இருக்கே, அப்படிதான் பிறந்த உடனே நம்ம இருக்கிறோம். அப்புறம் ஒரு ஓட்டை திறக்குது கண்ணு, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் வெளிச்சம் வருது. அப்போது இருட்டிலிருந்து அது வெளியே நோக்கி போகுது. போன அதுக்கு ரெண்டாவது அறிவு கிடைக்குது. பார்க்குறவன் நான், என்னை வெளியே இருக்கிறதெல்லாம் பார்க்கப்படும் பொருள் அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சிடு. அதுக்கு அறிவு, முதல் அறிவு இருட்டு. அதுக்கு அடுத்த அறிவு நான் வேற, இந்த உடம்பு வேற, இந்த உலகம், இந்த உடம்புக்கு வெளியே இருக்க அத்தனையும் வேற அப்படிங்கிற அறிவு. இந்த பாழா போன கண்ணும் காதும் இந்த புலன்களும் அறிவை தருறேன்ற பட்சத்தில் தப்பான அறிவு கொடுத்துருக்கு. அப்போ இருட்டிலேருந்து அவன் வெளிவரத்துக்கு பார்க்குறான். அவனுக்கு கிடைச்ச வெளிச்சமோ இந்த 5 வெளிச்சம்தான். இந்த 5 வெளிச்சத்துலேருந்து இருட்டில் வெளியே வரணும்னு பார்த்துட்டே இருக்கிறான். இந்த 5 விளக்குமே பயனற்ற விளக்குகள். அதை திரும்ப திரும்ப உன் இருட்டை தான் அதிகப்படுத்துது. எவனொருவனுக்கு இன்னொரு விளக்கு உள்ள அந்தர்ஜோதி குருமுகமாக அவர் ஏற்றி வைத்தார்னு வைங்க, அந்த ஒளி விளக்கு உள்ள எரிஞ்ச உடனே அங்கே நான் என்றும் உலகம் என்றும் ரெண்டு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறான். அவன் பேரு தான் ஞானி. அவன்தான் பயமற்றவன். அந்த பயமற்ற நிலையில ஆசையெல்லாம் ஓடி போகுது. பயமற்ற நிலையில மனம் நிறைந்து போகுது. மன நிறைவின்மைக்கு காரணமே பயம்தான். மன நிறைவின்மை பயமாக வெளிப்படுது. பார்க்குறோம். எவன் ஒருவனுக்கு இந்த அருள் சேர்ந்து கொண்டானோ, அருள் சேர்ந்து கொண்டதுன்னா ஞானம் பிறந்து விட்டதோ, ஆசை நீங்கி விட்டதோ, மறுபடியும் இருள் சேர் உலகத்துக்கு போவானா? இந்த இருள் சேர் உலகம் என்ன? இந்த உடம்பு. அந்த உடம்பு எந்த உடம்புன்னு சொல்ல முடியாது. எல்லா உடம்புமே இருட்டு தான். புத்திங்கிற பிரகாசத்தை வச்சு தான் அது அறியணும். ஆத்மாவே வெளிச்சமாக இருந்தால் கூட புத்தி முதல் மறைக்குது. நீ ஆழ்ந்து யோசனை பண்ணி பாருங்க. ஒருவேளை இந்த அருளுடையவருக்கு தேவ சரீரம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, அதுவும் இருள் தான். நரகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சரீரம் கொடுத்தாலும் இருள் தான். அந்த அதோ யோனின்னு சொல்லக்கூடிய மிருகம் பட்சிகள் போன்ற உடம்புல கொடுத்தாலும் உடம்பே இருட்டு தான். சிறைப்படாமல் எங்கும் வியாபித்திருக்கின்ற விபு ஆகிய இந்த ஆத்மா உடம்பென்னும் சிறைக்குள்ள மாட்டிக்கொள்கிறது. இந்த சிறை தண்டனை அவனுக்கு கிடையாது. அதனால எப்பவுமே சீக்கிரமா அருளை பெற்றுக்கொள்ளுங்கள், அருளை உண்டாக்கி கொள்ளுங்கள். அப்படின்னா ஞானத்தை பெற்று மன நிறைவு அடையுங்கள்னு அர்த்தம். இப்போ ஞானம் என்னதான் தருது? மன நிறைவை தருது. உன் மனம் உள்ள குறையை போக்குகிறது. 244 மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வதற்கில் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. எவன் ஒருவனுக்கு இந்த அருள் என்று சொல்லக்கூடிய ஞானம் பிறந்துடுச்சோ, இப்போ அருளக அன்புனுடைய உயர்ந்த நிலைன்னு சொன்னேன், நிபந்தனையற்ற அன்புக்கு அருள்னு சொன்னேன், அந்த அருள் உண்மையிலேயே மன நிறைவுன்னு சொன்னேன், மன நிறைவுக்கு காரணமாக இருப்பது தன்னை பற்றிய அறிவுன்னு சொன்னேன், தன்னை பற்றிய அறிவுக்கு ஞானம் என்று பெயர். இதுக்கு வேண்டிய வாழ்க்கை முறை துறவரம்னு சொன்னேன். அத்தனையுமே ஒரு பெரிய ஒரு கோலத்தில் போட்டு வச்சுட்டோம். ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு தான் இருக்குது. எதுவுமே எல்லாமே ஒரு சொல் பன்மொழி தான், எல்லாம் சமாசா தான். இந்த மண் உயிர் ஓம்பி ஆழ்வதற்கில் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. எவன் ஒருவருக்கு இந்த ஞானம் உண்டாகி மனம் நிறைவடைந்து தன்னை உடம்பிற்கும் அப்பால் இருக்கின்ற, அப்பாலுக்கும் அப்பாலாக இருக்கின்ற
சைதன்ய ஸ்வரூபம் என்று ஒருவன் தெரிந்து கொண்டானோ, இங்கே இரண்டு இல்லைன்னு எப்போ தெரிஞ்சுக்கிட்டானோ, இனிமேல் அவனுக்கு எந்த பயமும் கிடையாது. மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆள்வதற்கு என்றால், மண்ணுயிர் ஓம்புதல்னா நித்தியம் என்ற பொருளை அறிந்து கொள்ளுதல்னு அர்த்தம். ஓம்புதல்னா காப்பாற்றி வைத்தல், நிதித்தியாசனம். எவனொருவன் ஞானத்தை பெற்று அதை நித்தியமாக தன்னுள் தக்க வைத்துக் கொள்கிறான், அதை ஓம்புதல்னு பேர். மண்ணுன்னா நித்தியமானது. உயிர் ஓம்பி, உயிருங்கிறது இங்கே ஆத்மா, உயிருங்கிறது ஆத்மான்னு எடுத்துக்கணும். தமிழில் ஆத்மாவுக்கு உயிர்ன்ற பேரை பயன்படுத்தியிருக்கிறாங்க. நாம் தான் பயாலஜிக்கலாக உயிருங்கிறது வேற ஒன்று இருக்கிறதுனால உயிரை நம்ம அதிகமாக ஆத்ம வித்யாலயம் பயன்படுத்துறது இல்லை. உயிருங்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். அறிவுடையது அறிவற்றதுன்னு சொல்லுங்க, உயிருடையது உயிரற்றதுன்னு சொல்வதில்லை. மண்ணுயிர் ஓம்பி என்றால் நித்தியமாக இருக்கின்ற ஆத்மாவை ஒருவன் அறிந்து அது நான் என்று ஓம்புதல், அது பேர் நிதித்தியாசனம். எவன் ஒருவன் அதிலே துறவிலே இருந்து நான் அழியாத மாறாத நித்தியமான நிறைவான பூரணம் என்று நினைத்து கொண்டே இருப்பது ஓம்புதல்னு அர்த்தம். இது பேர் மண்ணுயிர் ஓம்பி இருப்பவருக்கு அருள் ஆள்வதற்கு. அவங்ககிட்ட இப்போ என்ன ஆகிப்போச்சு, சொல்லாமலே அருள் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு இனிமேல் பயம் என்பதே கிடையாது. தன்னுயிர் அஞ்சும் வினை. அவன் தன்னை பற்றியோ இந்த உடம்புங்கிற சொல்வது பற்றியோ அல்லது உடமைகளை பற்றியோ அஞ்சுகின்ற ஒரு செயல் அவனுக்கு இல்லை. இனிமேல் பத்திரப்படுத்தணும், இதை காப்பாற்றி வைக்கணுங்கிறதெல்லாம் அவன் விட்டு விட்டான். பொறுப்பற்றவன் ஆகிவிட்டான் அர்த்தம் இல்லை, அதை பற்ற வருத்தங்களை விட்டு விட்டான். பொருளற்றார் பூப்பர் ஒரு கால், அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. வள்ளுவர் சொல்றாரு, பொருளற்றார் பூப்பர் ஒரு கால். இன்னைக்கு காசு கையில் இல்லை, அவன் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறான். அவனால் மற்றவங்க மாதிரி ஆடம்பரமாக வாழ முடியல. ஒவ்வொரு மாதமுமே பட்ஜெட்டு துண்டு விழாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கு முயற்சி எல்லாம் பண்ணுறான். குழந்தைங்க ஆசைப்பட்டு ஏதாவது கேட்டால், பாப்பா இப்போ வேண்டாம், அடுத்த மாதம் சம்பளம் வந்தோடனே பாட்டுக்கலாமா, இப்போ முதல்ல இதை பார்க்கலாம், தம்பிக்கு இதை முதல்ல முடிச்சுன்னா அப்புறம் உனக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் எனக்கு ஒரு சேர் வேணும்ப்பாங்கிறாரு. இல்லைம்மா, நமக்கு கேஸ் தீர்ந்து போச்சு, சிலிண்டர் வாங்க போடணும், அது வாங்கி கொடுத்தோன்னா எனக்கு இதை நான் வாங்கி செய்தரேன் அப்படின்னு இருக்கிறார். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு பொருளையுமே பலமுறை யோசனை பண்ணி செலவு பண்ணி இருக்கின்ற வாழ்க்கை நமக்கு துன்பமாக தானே இருக்குது. மற்றவங்க மாதிரி கவலை இல்லாமல் நம்ம செலவு பண்ண முடியலையே, எண்ணி பார்த்து செலவு பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு ஒருத்தன் வாழறான். ஆனால் கடன் இல்லாமல் வாழறான். அப்படி இருக்கிற ஒருத்தன் கூட பூப்பர் ஒரு கால், அவங்க திடீர்னு அவங்க பணக்காரர் ஆகலாம். ஒருவருக்கு கல்யாணம் ஆன உடனே வேலை போயிடுச்சு, 5 வருஷம் ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க. அவர் செய்யாத குற்றத்துக்காக அவருக்கு சஸ்பென்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அந்த கோர்ட்டு கேஸ் முடிகிற வரைக்கும் சஸ்பென்ஷன் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. 5 வருடம், புது மனைவி, ஒரு குழந்தையும் பிறகு. இவர் எங்கே போவார்? அண்ணன் தம்பி தானே காப்பாற்றணும். தம்பிங்கெல்லாம் அவருக்கு உணவு கொடுத்து பொருளை கொடுத்து அந்த குழந்தைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுக்கிட்டு அவங்களுக்கு துணிமணி எல்லாமே செய்தாங்க. அவர் அப்படியே இருக்கிறார். அதுக்கப்புறமா அவர் ஒரு கால் அவருக்கு வேலை கிடைச்சிடுச்சு, அவர் குற்றம் நிராகரிக்கப்பட்டு வந்தது. இருந்தாலும் மன வருத்தம். இப்போ ஏனோ போதுன்னு தான் வேலை கொடுத்துருக்குறாங்க, சம்பளமும் முழுசாக இல்லை. அந்த வருத்தத்தில் அவங்க குழந்தைங்கள்லாம் எப்படி கஷ்டப்படும். இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க பார்த்தோம்னா மிக செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. அவர் விமானத்தில் போகிறார், சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கி ஒவ்வொரு பொருளுக்கும் மற்றவங்களுடைய யாசகத்தில் வாழ்ந்தவர். இன்னொருத்தர் அணிந்து பழசான துணி தான் இவங்க போட்டுக்குவாங்க. அவங்க வீட்டில் பழைய பேண்ட்டுங்க இருந்தால் கொடுப்பாங்க, வேஷ்டி இருந்தால் கொடுப்பாங்க, சட்டை இருந்தால் கொடுப்பாங்க, ப்ளவுஸு துணி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாங்க.
இப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைகள் வளர்ந்து ஒன்று ஒன்றா ஒருத்தன் வந்து பெரிய கெமிக்கல் டெக்னாலஜி என்ஜினியர் ஆகி துபாய் போன்ற இடத்துல வேலை செய்கிறான்னு. இப்போ எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டால் நான் துபாயில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. பார்க்கவே அவ்வளோ செல்வந்தனாக இருக்கிறாங்க. பார்க்குறேன் அளவில்லாமல் செலவு பண்ணக்கூடிய அளவு இருக்குது. ஸோ இவர் சொல்கிறாரு, பொருளற்றார், ஒரு காலத்தில் பொருள் இல்லாதவங்க ஒரு காலத்தில் பூப்பர் இப்படி பெரிய அளவு கூட வந்துடுவாங்க. ஆனால் அருளற்றார் நிச்சயம் முடியாதுங்கிறார். அந்த பொருளை செல்வத்தை நீ சம்பாதிச்சுக்கலாம், ஈஸியாக சம்பாதிச்சுக்கலாம், அது தொலைவும் செய்யும். ஆனால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் இருக்குது. அருளை விட்டு விட்டானா மீது எல்லாத்தையும் பெற்றாலும் அவர்களுக்கு அருளை பெறுவது அரிதுங்கிறார். அருளை பெறுதல்னா என்னங்க? செல்வத்தை பெறுது எனக்கு தெரியுது சார், சம்பாதிக்கலாம், பணம் சேர்க்கலாம். அருளை பெறுதுன்னா என்ன? தன்னை பற்றி அறிவை குருநாதனம் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது தாங்க. அருளுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அருள் என்பது உன் மனநிறைவு வருவது. அந்த மனநிறை வந்துடுச்சுன்னா உனக்கு துபாய்க்கு போகணும், பல கோடி ரூபாய் வச்சிருக்கணும், ஏழ்மை எதுவுமே இல்லைல்ல. இங்கே ஏற்ற தாழ்வு, உற்பத்தி நாசம் எதுவும் இல்லாத ஒரு நித்திய சுகம் தானே. அந்த நித்திய சுகம் உங்ககிட்ட, மாறாத சுகம் உங்ககிட்ட இருக்கும் பொழுது அருள் வரும். இந்த மாறாத சுகத்தை என்கிட்ட எப்படி தக்க வைக்கிறது? நீ மாறாத சுகம்னு தெரிஞ்சுக்கிறது தான் பாக்கி. இந்த மாறுகின்ற ஒரு உடம்பையும் மனதையும் வச்சுக்கிட்டு நீ சுகம் அனுபவிச்ச. ஆனால் உன்னுடைய தன்மையே சுகஸ்வரூபம் அப்படின்னு ஒருத்தன் தெரிந்து கொள்வார். அது வரைக்கும் நீங்கள் எதை பெற்றாலும் அது பெற்றதாக இல்லைங்கிறார். அந்த இல்லாதவன் கூட ஏதோ பெற்றுவிடுவான். ஆனால் அன்பும் அருளும் இல்லாதவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது, எந்த சுகமும் கிடைக்காதுங்கிறார். மீண்டும் மீண்டும் அவன் பிறக்கணும். அருளற்றார் அற்றார், அவங்க எதுவும் இருந்தால் அவனுக்கு பிரயோஜனமே இல்லைங்கிறார். ஒரு உதாரணத்துக்கு தான் ஒரு ஏழையும் பணக்காரனையும் அவர் சொல்றார். வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒரு மெலியார் என்று சொல்லக்கூடிய தன்னை விட எளியவர்கள் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? அறிவில் குறைந்தவர்கள், பணத்தில் குறைந்தவர்கள், அந்தஸ்தில் குறைந்தவங்க, ஜாதியில் குறைந்தவங்க, உடல் ஊக்கத்திலையும் ஆரோக்கியத்திலும் குறைந்தவங்க, எல்லாத்துலேயும் உங்களுக்கு நலிந்தவர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த நலிவு எங்கே ஒன்றா இருக்கலாம். அவங்க முன்னாடி நிற்கும் போது எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு சொல்கிறாரு, நீ வலியார் முன் நின்னா எப்படி இருப்ப? உன்னை விட பலசாலி, உன்னை விட பணக்காரன், உன்னை விட செல்வந்தன், உன்னை விட அந்தஸ்து மிக்கவன், செல்வாக்கு மிக்கவன், அறிவுடையவன், அப்படிப்பட்டவன் முன்னாடி நீ எப்படி இருப்ப? அருள் வேண்டி நிற்பல்ல, எருமே எனக்கு அருள் காட்ட மாட்டாரா அப்படின்னு தானே பார்ப்பேன். அதுபோல உன் முன்னாடி நிற்கிறவங்களை நீ பார் அப்படிங்கிறார். உன்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நலிந்தார் தான். ஏன்னா எவன் ஒருவன் தன்னை அறிந்து கொண்டானோ அவனுக்கு மேல் யாருமே இல்லை. அவன் பரம்பிரம்மம், அவன் அளவற்றவன், முடிவற்றவன், அழியாதவன். மீது எல்லாருமே முடிவுடையவர்கள், அழிவுடையவர்கள், ஆனந்தத்தை தேடுபவர்கள். அவங்களும் மீண்டும் நம்ம அருளோடு இருக்கணுங்கிறார். என்ன சொல்றாரு? ஞானிகளுடைய அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அறிவுரை. ஏன் ஞானி, நீ தன்னை உணர்ந்து கொண்டு தன்னை அழியாதவன் என்றும் அளவற்றவன் என்றும் தெரிந்து கொண்டாயே, நீ எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, எப்படி வலியார் முன் ஒரு எளியார் எப்படி இருக்கிறான் அவனை பார்க்குறானோ அப்படி இல்லாமல் நீ எல்லாரையும் நலிந்தவர்களை அருளோடு பாருன்னு சொல்றாரு. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. எங்கெல்லாம் நீ மெலிந்தவர்கள்கிட்ட நீ போகிறியோ அப்பொழுது நீ அருளடையவனாக இருந்து கொள். நீ வலியார் முன் இருக்கும்போது நீ என்ன எதிர்பார்த்த? அவங்ககிட்ட அன்பை எதிர்பார்த்த, அருளை எதிர்பார்த்த, துன்பத்தை எதிர்பார்க்கல. எனவே நீ எப்படி இருக்கணும்? ஹிம்சை செய்யாமல் அன்புடையவனாக இருந்து கொள். சொல்றார். நீ அவங்ககிட்ட என்ன எதிர்பார்த்த அதை நீ மற்றவங்களுக்கு கொடு. அப்படிதானே தர்மங்கிறாங்க.
உனக்கு எது சுகம் தருகிறதோ அதை மற்றவர்களுக்கு கொடுத்தா அதுவே தர்மம். உனக்கு எது துக்கம் தருகிறதோ மற்றவர்களுக்கு கொடுக்காம இருந்தால் அது தர்மம் அப்படின்னு அவர் சொல்கிறார். எந்த தர்மத்தை நீ வலியாரிடம் இந்த எதிர்பார்த்தாயோ அதையே தர்மத்தை நீ மற்றவர்களுக்கு கொடு என்று சொல்கிறார். இது ஒரு வேற ஒரு கோணத்தில் அருள் அவர் நம்ம விளக்குறார். இப்படி நாம் அருள் என்ற அருளுடைமை என்ற முறையில் தன் அறிவினால் ஒருவன் பெற்ற மனநிறைவு அவனிடம் அருளாக வெளிப்படுகிறது. அது நிபந்தனையற்று அளவற்றதாகவும் அறிவுடையது அறிவற்றது என்ற அனைத்து பேதும் அவன் காட்டுகின்ற அந்த தயை, கருணை, அன்பு, அதுக்கு பேர் அருள்னு பேர்.